இன்றைக்கும் தேவனுக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டுவீர் என்றால் கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார். கர்த்தர் தம்முடைய வல்லமையை, தம்முடைய கை வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். கர்த்தர் தாம் யார் என்பதை ஆமென் ஸ்தோத்திரம் ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அதிபதிகளுக்கும் தெரியப்படுத்துவார். கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி பாடுபடும் போது நாம் கர்த்தருக்காக வைராக்கியம் காட்டும் போது நம்முடையதான பாடுகள் நடுவில் நம்மை பாதுகாக்க அவரே நம் நடுவில் இறங்கி வருகிற கர்த்தராக இருக்கிறார். அவர் பாதுகாப்பதில் வல்லவர். அல்லேலூயா. அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இந்த 3 புருஷருடைய வைராக்கியம், தானியேலுடையதான தீர்மானம், இவருடைய வைராக்கியம். அவரை அல்லாமல் யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, இந்த ஒரு வைராக்கியத்தை, இந்த ஒரு விசுவாசத்தின் உறுதியை கர்த்தர் நிச்சயம் கனம் பண்ணுவார். நீங்களும் உறுதியாயிருங்கள். கர்த்தர் நாமம் உங்கள் மூலம் மகிமைப்படுவதாக. கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே ஸ்தோத்திர ஜபத்தினாம் பெருகுதே கிருபை ஸ்தோத்திர ஜபத்தினாம் பெருகுதே கிருபை நானும் வேண்டிடவே ஆத்மபாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே ஜெபவரம் கிருபை தாருமே ஜெபவரம் கிருபை தாருமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். கற்றதும் பெற்றதும். தானியேல் அதிகாரம் 3. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்திற்கு தூரா என்னும் சமபூமியில் நிறுத்தினான். இப்போ 2ஆம் அதிகாரத்தில் தான் ஒரு பெரிய சிலையை கண்டான். தங்கமயமான தலை, அப்புறம் வெள்ளி மார்பு பகுதிகள், கை, அதாவது தோல் அது பகுதியெல்லாம் வெண்கலம், வெள்ளி, அப்புறம் வயிறு பகுதி, தொடப்பகுதியெல்லாம் வெண்கலம், அதன் பின்பு கால்கள் வந்து இரும்பு, பாதங்கள் வந்து களிமண்ணும் இரும்பும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம படித்து கடைசியில் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து மோதினது. அந்த கல் வந்து அந்த சிறு கல்லோ பெரிய கல்லாகி மாறி சோத்திரம் உலகம் எங்கும் பரவிற்று அப்படின்னு பார்க்குறோம். அந்த கல் தான் வானத்திலிருந்து பூமிக்கு வந்ததான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை சொல்லி நம்ம முடித்தோம். இப்போ 3ஆம் அதிகாரத்தில் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எனக்குன்னா ஒரு பெரிய ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணுறேன். தலை மட்டும் இல்லை, முழுசுமே பொற்சிலை. அது பார்த்திங்கன்னா 60 முழம் உயரம். அப்போ 60னா கிட்டத்தட்ட 90 அடி உயரம். 6 முழம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 9 அடி அகலமான ஒரு பெரிய ஒரு, அதாவது 90 அடின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 8 மாடி கட்டடத்துக்கு மேலே, 8 மாடி கட்டடத்துக்கு உயரமான ஒரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அப்படி வச்சுட்டான் அந்த இடத்துல. அப்போ சொன்னான்னா அதிகாரி, தலைவர், நியாயாதிபதி, பொக்கிசக்காரர், நீதி சாஸ்திரி, விசாரிப்புக்காரர், எல்லா நாடுகளில் உத்தியோகஸ்தர் எல்லாரையும் கொண்டாந்து சிலை பிரதிஷ்டைக்கு வர வச்சுருக்கிறான். எல்லா தேசாதிபதி, அதிகாரிகள், தலைவர், நியாயாதிபதி, பொக்கிசத்தார், நீதி சாஸ்திரிகள், அதாவது நீதிபதிகள், விசாரிப்புக்காரர், கவர்னர், அப்புறம் நாடுகளில் உத்தியோகஸ்தர், அவங்களாம் அதிபதிகள், இவங்க எல்லோரும் வந்துட்டாங்க. அப்போ கட்டியக்காரன் என்ன செய்கிறான்? உரத்த சத்தமாக சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாசைக்காரரானவர்களே உங்களுக்கு அறிவிக்கப்படுவது என்னவென்றால்,
எக்காலம், நாகஸ்வரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகல கீதவாத்தியின் சத்தத்தை கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாய் நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டான். இன்னொரு இங்கே தான் ட்விஸ்ட் அப்படிவாங்கல்ல, ட்விஸ்ட் அதாவது ஒரு சின்ன ஒரு மாற்றம் 6ஆம் வசனத்தில் அவ்வளோதான். பேருந்துள்ள கொடுவீர்கள் சொல்லி அடித்து முடிச்சிடலாம்ல. ஆனால் அடுத்த ஒரு வார்த்தை இருக்குது, எவனாகிலும் தாழ விழுந்ததை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான். அப்போ ஏதோ ஒரு குரூப்பு வந்து பணிந்து கொள்ள மாட்டாங்கங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குது. ஒரு கூட்ட மக்கள் இவங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஒன்று யூதர்கள், தெரியல அது மாதிரி எத்தனை தேசத்துலேருந்து வந்தவங்க இருக்கிறாங்களோ தெரியல. கூப்பிட்டு வந்தவங்க எல்லாருமே முக்கியமான அதிகாரிகள் தான், முக்கியமான அலுவலர்கள் தான் வந்திருக்கிறாங்க. அது போக பொதுமக்கள் இவங்க எல்லாம் முக்காம் வச்சுருக்காங்க, அக்கினி சூளையில போடப்படுவான். அப்போ என்னென்னா, ஒருவேளை இந்த தானியேலையும் தானியேலுடைய நண்பர்களையும் தான் இவங்க குறி வச்சு தான் இந்த காரியங்களை செய்கிறாங்களோ. ஏன்னா இப்போ அவங்களுடைய அவர் தானியேலுடைய பேச்சை கேட்டு, இந்த 3 பேருடைய பேச்சை கேட்டு தான் நேபுகாத்நேச்சார் செயல்படுகிறார் என்பதை அறிஞ்சு கொண்டதான ஒரு பின்புலத்தில் இருக்கிறதான சோசியர்கள், அங்கே இருக்கிறதான மந்திரவாதிகள், அங்கே இருக்கிற சாஸ்திரிகள் பண்ணுகிற வேலையாக இருக்குமோ அப்படிங்கிறதுக்கு அவருடைய சூழ்ச்சியும் தந்திரமாக இருக்கும் என்பதை நம்ம இதில் 6ஆம் வசனத்திலிருந்து நம்ம தெரிய வருகிறோம். சரி, அப்போ ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க. நம்ம ஆட்கள் தான் வழங்க மாட்டாங்களே, யார்? நான் தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ. சரி, இப்போ ஆதலால் 7ஆம் வசனத்தில் எல்லாம் சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் விழுந்து பொற்சிலையை அவங்க எல்லாம் பணிந்து கொண்டார். அந்த சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டுறாங்க. ராஜாவாகி நேபுகாத்நேச்சார், ராஜாவே நீ ரெண்டும் வாழ்க, இந்த எக்காலம், நாகஸ்வரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரெல்லாம் வாசிக்கிற நேரத்தில் எல்லாம் பணிந்து கொள்ள வேணும், யாராவது பணிந்து கொள்ளட்டு அக்கினி சூளையில போட வேணும்னு சொன்னீரே, இந்த பாபிலோன் மாகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறாங்களே, அவர்கள் ராஜாவை மதிக்கலை. எப்படி போட்டு விட்றான்னு பாருங்க, எப்படி மதிக்கவில்லை. அவர்கள் உங்களை மதிக்கலை, உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யலை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நீ கேட்கலாம், தானியேல் எங்கே இருந்தார்? ஒருவேளை தானியேல் ராஜாவோடு தான் இருந்திருக்க வேண்டும். அப்போ ராஜா வந்து வணங்கினானான்னு தெரியலை, அவன் குனிஞ்சானான்னு தெரில. தானியேல் அங்கே இருந்திருக்கிறாரு. அவரை பற்றி நமக்கு வந்து தகவலும் தெரியல. 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, தானியேல் ராஜாவோடு மேலே அந்த முக்கியமான இடத்துல இருந்திருக்க வேண்டும். ஒருவேளை அவர் குனிஞ்சிருக்காவிட்டாலும் அவர் மேலே பழி சுமத்த முடியாமலும் இருந்திருக்கலாம். ஒன்று. அடுத்தது வந்து இதை மாதிரி எங்கெல்லாம் தூரத்தில் சில இடங்கள்லாம் பணிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறவங்களும் இந்த இதுக்கு அப்படிப்பட்டவங்க அங்கே வராமலும் தவிர்த்திருக்கவுமான கூட்டத்தில் இந்த 3 பேர் மாத்திரம் ஸ்ட்ராங்காக நின்றுட்டாங்க. அப்போ நேபுகாத்நேச்சாருக்கு சொல்லிட்டாங்க. அப்போ நேபுகாத்நேச்சார் குக்கர கோபம் கொண்டு சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அழைச்சிட்டு வரணும்னு சொல்கிறார். வந்துட்டாங்க. அவளை நோக்கி, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமல் பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்து மெய்தானா? அவனை பொறுத்தவரையில் நேற்று போன அதிகாரத்தில் தான் அதுக்கு எவ்வளோ எத்தனை வருஷம் தாண்டி போனதுன்னு தெரியல. அப்போ நேற்று சொன்னேன், இவங்களுடைய தேவர்களே ஆமாம், தானியேலின் தேவனே தேவன் என்று உயர்த்தி சொன்னார். ஆனால் அவங்கள பொறுத்து தான் ஒரு நேரம் உயர்த்தி சொல்லுவாங்க, ஒரு நேரம். ஆனால் இப்போ அவருக்கு தங்களுடைய அதிகாரத்தோடு கூட சம்பவத்தில் வந்து அவர் பேசுகிறார். அப்போ கேட்குறாரு, சரி உங்களுக்காக இன்னொரு சான்ஸ் தர்றேன் பாருங்கள். அவர் சான்ஸ் கொடுக்குறாரு. இப்போ பணிந்து கொண்டால் நல்லது, இல்லைன்னா அக்கினி சூளையில போடப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள். உங்களை என் கைக்கு தப்பு வைக்க போகிற தேவன் யார்? இன்னைக்கும் உலகம் கேட்குற கேள்வி அதுதான். நானா உங்கள் ஆண்டவரான்னு பார்த்துருவோம், நானா இயேசுவான்னு பார்த்துருவோம். அவன் அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக அவன் இருக்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். இப்போ சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவங்க ராஜாவை நோக்கி சொல்கிறாங்க, நேபுகாத்நேச்சாரே, இந்த 3 பேரும் சொல்கிறாங்க, இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு உத்தரவு சொல்ல எனக்கு அவசியம் இல்லை. நீ இப்படி சொல்லிட்டு இல்லை, என் கைக்கு தப்பு வைக்கிற தேவன் யாருன்னு சொல்லிட்டு இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறாரப்பா. ராஜான்னு பார்க்கல அவங்களுக்கு என்ன கோபம்னா, தேவனை வம்புக்கு இழுத்துட்டாரு அப்படின்னு. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவை உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அடுத்த வசனம், அப்படியே, அந்த வார்த்தை அங்கே இல்லை, அப்படியேங்கிற வார்த்தை இல்லை. நான் புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். அப்படியே விடுவிக்காமல் போனாலும் நாங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை,
நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவை நமக்கு தெரிந்திருக்க கடவுதுன்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு ராஜாவுக்கு பயங்கர கோபம். ஐயோ கோபம்னா கோபம், கட்டுக்கடங்காத கோபம், கடும் கோபம். சொன்னார், அவனுக்கு சூளையை சாதாரண 7 மடங்காக சூடாக்குங்கயான்னா போடுறதுக்கு இராணுவத்தில் இருந்து பலசாலியில் கட்டளையிட்டான். வர்றாங்க, அவங்க தங்கள் சால்விலோடும் நிசார்களோடும் பாய்களோடும் வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு, ஏன்னா அவங்க அந்த அந்த அளவில் அந்த இதில் ஒன்றும் எடுக்காமல் அவ்வளோ சால்வையோடு நிசார்கள் பாகை எல்லாத்தையும் சேர்த்து அவன் அக்கினி சொல்ல கொண்டு போட்டாங்க. இந்த ராஜா கட்டில் கடுமையாக இருந்தப்பனால சூளை ரொம்ப சூடாக்கப்பட்டிருந்தனால அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ தூக்கிட்டு போன 3 பேரையும் அவங்க தூக்கிட்டு போனவங்க செத்து போயிட்டாங்க. அந்த அனல் தாங்காமல் தூக்கிட்டு போனவங்க செத்து போயிட்டாங்க. பலத்துக்கும் பராக்கிரமசாலிகள் பலசாலிகள். இந்த 3 பேரும் கட்டுண்டவர்களை அக்கினி சுவாலையில் நடுவில் போய் பொத்துன்னு விழுறாங்க. அப்போ ராஜாவை நேமம் நினச்சா பிரமித்து தீவிரமாய் உட்கார்ந்துருந்து எடுத்து பார்க்குறான். மந்திரிமாரில் பார்த்து சொல்கிறான், 3 புருஷர் இல்லவா அக்கினியில் போட்டோம்? ஆமாம் 3 பேர் தான். இதோ 4 பேர் விடுதலையாக அக்கினியில் நடக்கிறாங்களே, அவளுக்குள் ஒரு சேதமும் இல்லைங்கிறது தெரியுதே. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படிங்கிறார். ஓ காட், அவனுக்கே வித்தியாசம் தெரியுது. 4வது ஆள் இவங்க 3 மனுஷபுத்திரன் மாதிரி இல்லாமல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா, சன் ஆஃப் காட். ஒரு வித்தியாசம் தெரியுத பார்க்குறான். அவன் கண்கள் திறக்கப்படுது பார்க்குறான். அப்புறம் நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சொன்ன அவனே வந்துட்டான். வந்து சொல்கிறான், உன்னதமான தேவனுடைய தாசராகி சாத்ராக் மேசாக். நீங்கள் நான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவனுடைய கண்களை திறப்பாரானால், கர்த்தர் அவன் மண்டையில் ஒரு தட்டுவாரானால், கர்த்தர் அற்புதத்தையும் தம்முடைய வல்லமையும் வெளிப்படுத்துவாரே, தம்முடைய கை வல்லமையை வெளிப்படுத்துவாரே. ஆனால் எம்மா பெரிய பார்வோன் ராஜாவாக இருக்கட்டும், எம்மா பெரிய நேபுகாத்நேச்சாராக இருக்கட்டும், எம்மா பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், அடங்கித்தான் ஆகணும். இறங்கித்தான் ஆகணும். வெளியே வாங்கன்னு எல்லாம் 3 பேர் வெளியே வாங்கன்னு வெளியே வர்றாங்க. ஆமாம், எல்லோரும் வந்துட்டாங்க. அவங்களுடைய சர்ரத்தின் மேலே அக்கினி பேலன்ஸ் செய்யலை. தலைமயிர் கருகலை, கருகிற தலைமயிர். அவருடைய சால்வை சேதப்படலை, அக்கினுடைய வாசனை கூட வரல. ஆனால் அந்த சன் ஆஃப் காடை பற்றி சொல்லப்படலை, அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தேவனை தவிர வேறே தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தங்கள் சரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவார். இது நேபுகாத்நேச்சாருக்கு தெரியும். இப்போ இவன் கோபப்பட்டதும் இந்த கட்டளையை போட்டதும் இந்த மற்ற இந்த ஞானிகள் சாஸ்திரிகள்னு இருக்கிறாங்களே கல்தையர், அவங்களுடையதான சூழ்ச்சியும் தந்திரமும் தான்ங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அதுதான் இப்போ நமக்கு இந்த இடத்துல வரும்போது, ஏன்னா நேபுகாத்நேச்சார் இறங்கிட்டார், அவருக்கு தெரியுது இவங்க ஆராதிக்கிற தேவன் பெரியவர்னு. இப்போ மறுபடியும் ஏன்னா தானியேலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தானியேல் வாழ்க்கையிலேருந்து அதை தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த 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 2ஆம் அதிகாரத்தில் அந்த விளக்கத்தை சொல்லும்போது அவங்க 3 பேரையும் கனம் பண்ணுறாரு. இப்போ என்னென்னா, இப்போ தேவனுக்கு தூசண வார்த்தை சொல்கிற எந்த ஜனத்தான எந்த ஜாதியான எந்த பாசைக்காரனை துண்டித்து போட கடவுள். அப்போ ஒரு கூட்டம் இருக்குது. எப்போவுமே தேவ ஜனங்களே உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். அந்த உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கூட்டம் தான் அவங்க மேலே இருக்கிறதான அதிகாரிகளையும் ராஜாக்களையும் அவங்க தான் திசை திருப்பிட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் ராஜா மேலே வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கூட்டம் அவரை திசை திருப்புகிறதான ஒரு கூட்டம் அங்கே இருக்குது. அங்கே அந்த பாபிலோனிய கல்தையருடையதான அவங்களுக்குள்ள ஒரு மத சம்பந்தமான ஒரு கூட்டம் இருந்து அந்த நேபுகாத்நேச்சாரை இயக்கிக்கிட்டு இருக்கிற கூட்டங்கள் இப்போ இந்த தானியேல் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ விரோதமாக திருப்பி விடுது. அவர்கள் நடுவிலையும் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த நம்முடைய கர்த்தர் போதுமானவர். அதே ராஜா சொல்கிறாரு, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்றார். பின்பு ராஜா சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவருடைய பாபிலோன் தேசத்தில் இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரொமோஷன், அவனை இன்னும் கொஞ்சம் கூட அவனுக்கு பதவி உயர்வை கொடுத்து உயர்த்தி வைத்தான்ங்கிறத பார்க்குறோம். ஆம், இன்றைக்கும் தேவனுக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டுவீர் என்றால் கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார். கர்த்தர் தம்முடைய வல்லமையை, தம்முடைய கை வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். கர்த்தர் தாம் யார் என்பதை ஆமென் ஸ்தோத்திரம் ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அதிபதிகளுக்கும் தெரியப்படுத்துவார். கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி பாடுபடும் போது நாம் கர்த்தருக்காக வைராக்கியம் காட்டும் போது நம்முடையதான பாடுகள் நடுவில் நம்மை பாதுகாக்க அவரே நம் நடுவில் இறங்கி வருகிற கர்த்தராக இருக்கிறார்.
அவர் பாதுகாப்பதில் வல்லவர். அல்லேலூயா. அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இந்த 3 புருஷருடைய வைராக்கியம், தானியேலுடையதான தீர்மானம், இவருடைய வைராக்கியம். அவரை அல்லாமல் வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, இந்த ஒரு வைராக்கியத்தை, இந்த ஒரு விசுவாசத்தின் உறுதியை கர்த்தர் நிச்சயம் கனம் பண்ணுவார். நீங்களும் உறுதியாயிருங்கள். கர்த்தர் நாமம் உங்கள் மூலம் மகிமைப்படுவதாக. முழு உலகத்திற்கும் உங்கள் மூலமாக உங்களுக்கு கர்த்தர் செய்கிறதான வல்லமையை பார்த்து, உங்கள் மேல் கர்த்தர் காண்பித்த கை வல்லமையை பார்த்து அநேக ராஜாக்கள் கர்த்தரே தேவன் என்றும் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்றும் அறிக்கையிடுகிற காலம் நம்முடைய தேசத்திலும் நடைபெறும். ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தானியேல் 3வது அதிகாரம். 3வது அதிகாரத்தில் நம்ம இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடையதான அவங்களுடையதான விசுவாசத்தை குறித்து நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அவங்க தைரியமாக, விசுவாசத்திற்காக தைரியமாக நின்றாங்க. நேபுகாத்நேச்சர் கேட்குறா, உங்களே என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யாருன்னு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறான். ஆனாலும் அவங்க சொல்லிட்டாங்க, நேபுகாத்நேச்சர், இதில் உமக்கு நாங்கள் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் உம்முடைய கைக்கும் அந்த அக்னி சூளைக்கும் அவர் கண்டிப்பாக தப்புவிப்பார். அப்படியே தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம்னு சொல்லி எவ்வளவு விசுவாசம் சொல்லி பாருங்கள். நம்ம இன்றைக்கி இந்த விசுவாசம் நமக்கு தேவை. விசுவாசத்தோடு இறங்குறாங்க. கர்த்தர் நினச்சிக்கிறார். அவன் இயேசு கிறிஸ்துவே இறங்கி கூட வந்துட்டார் அவங்களோட அக்னி சூழலில் உலாவுறதுக்கு, அவங்களோட விசுவாசத்தை பார்த்து. நம்ம எந்த சூழ்நிலையானாலும் நம்மோடு கூட தேவன் இருப்பார். ஆகையினால் நம்முடைய விசுவாசத்தை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, குறைத்து மதிப்பிட்டுறக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், உறுதியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராங்க. அப்பொழுது ராஜாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு, அவர்கள் தங்களின் தேவர்களை என்ன செய்யலை, தேவர்களை தவிர வேறு தேவர்களை ஆராதிப்பதில்லை என்று சொல்லி என்ன செய்தாங்க, அவங்க நம்பி ராஜாவுடைய கட்டளைக்கும் என்ன செய்தாங்க, எதிர்த்து அவங்க என்ன செய்தாங்க, அதை புறக்கணிச்சிட்டு உறுதியாக இருந்ததுனால தங்கள் சரீரங்களை என்ன செய்தாங்க, சுட்டெரிப்பதற்கும் என்ன செய்தாங்க, ஒப்பு கொடுத்ததுனால தேவன் என்ன செய்தார், அவர் தமது தூதர்களை அனுப்பி அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி நேபுகாத்நேச்சரே என்ன செய்கிறார் சொல்கிறாருங்கிறத பார்க்குறோம். ஆமாம், இந்த நாளில் நாம் விசுவாசத்தை பார்த்து மற்ற ஜனங்கள் என்ன செய்யணும், தேவனை அறிக்கை செய்யணும். ஜெபம் பண்ணுவோமா, உறுதியாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கிருபை இறக்கம் தானே எங்கள் நல்ல பிதாவே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் அப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்குள்ளே அம்மை வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் உம்மை மறுதலிக்காமல் அப்பா உமக்காக வைராக்கியம் பாராட்ட தேவனே அம்மேனப்பா இவர்கள் தங்களுடைய சரீரத்தையும் பாராமல் உமக்காக ஒப்பு கொடுத்தாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் சிலையை வணங்க மாட்டோம்னு சொல்லி அப்பா உறுதியாக இருந்தாங்க ராஜா. ஏசப்பா ஸ்தோத்திரம். அதே போல் அப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியமுள்ள விசுவாசத்தை அப்பா நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். காலங்கள் எவ்வளவு கொடிதாக இருந்தாலும், எவ்வளவு மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறீரப்பா. அப்பா அதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் அம்மேனப்பா விசுவாசத்தில் உறுதியாக இருக்க கிருபை தாரும். உம்முடைய அற்புதத்தை அதிசயத்தை பெற்று உம்முடைய நாமத்துக்கு சாட்சிகளாக அடையாளங்களாக திகழச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.